ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அக்டோபர் மாதத்துடைய 28ஆம் தேதி நாளை நாள். அக்டோபர் கிடையாது, செப்டம்பர் மாதம் 9வது மாதமான செப்டம்பர் மாதத்துடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான சனிக்கிழமை. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நாளைய இந்த சனிக்கிழமை என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆமாங்க, புரட்டாசி மாதம் பிறந்து வரக்கூடிய 2வது சனிக்கிழமை. புரட்டாசி மாதங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதமே பெருமாளுக்குரியது என்று அனைவருக்கும் தெரியும். புரட்டாசியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாள்னால் அது சனிக்கிழமை தான். ஆடி எப்படி வெள்ளி செவ்வாய் ரொம்ப சிறப்போ, அதே போல் புரட்டாசியில் சனிக்கிழமைனா ரொம்ப சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமை எல்லார் வீடுகள்லையுமே பெருமாளுக்கு தளிகை போட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கூப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும். அது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டுடைய புரட்டாசி 2வது சனிக்கிழமை நாளைய நாள் வரப்போகுது. இந்த ஆண்டில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, புரட்டாசியுடைய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஒவ்வொரு சிறப்பான திதியானது வந்திருக்கு. முதல் புரட்டாசி சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்தது. இப்போ 2வது புரட்டாசி சனிக்கிழமை நாளை நாள் ஏகாதசியானது வருது. அடுத்து வரக்கூடிய 2 சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமையில் திருவோண விரதம் வருது. இப்படி இந்த ஆண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாளாக வருது. அதனால் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப சர்வசக்தி வாய்ந்த சனிக்கிழமை என்று கருதப்படுது. இந்த சனிக்கிழமையில் பெருமாள் தளிகை போடுவது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை வைத்து இந்த பரிகாரம் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுது. அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசியில் வரக்கூடிய 2வது சனிக்கிழமை பலவிதமான பண பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்க பெருமாளுக்கு நாளைய நாள் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்தாலே போதும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும், அதை வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பொருள் வைத்து பெருமாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். மேலும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த நாள் அந்த நாள் என்று குறிப்பிட்டு சொல்லாமல் தினந்தோறுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்மளுடைய வீட்டில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கு மிக நல்லது. அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய அத்தனை வகை கஷ்டங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும். அத்தனை கஷ்டங்களுக்கும் சீக்கிரத்திலே விடிவு காலம் பிறக்கும். அதுதான் புரட்டாசி சனிக்கிழமையுடைய பயங்கரமான சிறப்பு என்று சொல்லலாம். குறிப்பாக சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்க, சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, 7.5 சனி, அஷ்டம சனி, பாத சனி போன்ற பிரச்சனைகளை கொண்டவங்க அத்தனை பேருமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பெருமாளை மனதார வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் தீரும். சனி பகவானால் வரக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு விடிவு காலம் சீக்கிரமே நமக்கு பிறந்துவிடும். அதுதாங்க உண்மை. இதனின் அடிப்படையில் தான் கஷ்டத்தில் உள்ளவர்கள் நாளை தினம் பெருமாள் வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் சுலபமாக எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சனி பகவானுடைய கஷ்டம் மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட நமக்கு விலகும். அதுக்கும் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்தாலே போதும். பெருமாள் வழிபாடு இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு பெருமாள் வழிபாடு செய்யும் போது அதுக்கான பலன் உறுதியாக கிடைக்குங்கிறது
வந்து நம்பிக்கையாகவே நாம் வைத்துக்கணும். அப்படி வைத்து செய்யும்போது தான் அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும். சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் அதிகாலையில் வேலையில் எழுந்துடணும். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விட வேண்டும். உங்களுடைய பூஜை அறையை காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறந்து ஃபஸ்ட்டு பூஜை வந்து செய்ய வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூஜை அறையை இன்று மாலையில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். நாளை காலையில் பூஜை செய்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. நாளை உங்களுடைய பூஜை அறை கமகம வாசத்தோடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. குறிப்பாக துளசி இலைகளுடைய நறுமணமும் பச்சை கற்பூரத்துடைய நறுமணமும் பெருமாளுக்கும் மிகவும் உகந்தது. அதனால் துளசி இலைகளால் பெருமாளுக்கு அலங்காரம் செய்து விடுங்க. பச்சை கற்பூரத்தை பஞ்ச பாத்திரத்தில் நுணுக்கி போட்டுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் காலையில் நாளை நாள் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்தபடியாக பெருமாளுக்கு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க. தீபம் ஏற்றும் போது அந்த தருணத்தில் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றுங்க. உங்கள் விருப்பம் போல் உங்கள் சக்திக்கு ஏற்ற ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஏலக்காயை வைத்து தான் நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். அதனால் உங்கள் விருப்பம் போல் உங்களோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. ஒற்றை படையில் இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறேன்னா, 3 ஏலக்காய், 5 ஏலக்காய், 21 ஏலக்காய், 51 ஏலக்காய், 101 ஏலக்காய், இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஏலக்காய் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து ஒற்றைப்படையாக எடுத்துக்க வேண்டும். ஏலக்காய்களை எடுத்து வைத்து கொண்டு தான் நாம் பரிகாரத்தை செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏலக்காய்கள் எடுத்ததை வந்து நூலில் வந்து கோர்த்துக்கணும். நூலில் வந்து அப்படியே மாலை மாதிரி நாம் கோர்த்துக்கணும். பூ கட்டுற மாதிரியும் கோர்த்து கொள்ளலாம். ஸோ கோர்த்து கொண்டதுக்கு பின்னாடி இந்த ஏலக்காயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பெருமாளுடைய படமோ சிலையோ இருந்ததுன்னா அதுக்கு உங்கள் கைகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணிவிக்க வேண்டும். அதாவது உங்கள் கையால் ரெடி பண்ண இந்த மாலையை உங்கள் கையாலேயே பெருமாளுடைய படமோ சிலையோ இருந்தால் அந்த மாலையை அணிவிக்க வேண்டும். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு வேறு ஏதாவது மாலை இருந்ததுன்னா அதையும் அணிவிக்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாலை அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஏலக்காயை வந்து நூலில் கோர்க்கும்போது மஞ்சள் நிற நூல் அல்லது பச்சை நிற நூல் இதை பயன்படுத்துங்க. இந்த 2 நிறத்தில் இருக்கக்கூடிய நூலை பயன்படுத்தி கட்டி மாலையாக போட்டிங்கன்னா சிறப்பு. மற்ற நூல்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 நிறத்தில் ஏதாவது ஒரு நிறம் இருக்கக்கூடிய நூலை பயன்படுத்தி மாலையாக அணிவிச்சிருங்க. அதன் பின்பு பெருமாளுக்கு முன்பு அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நார்மலாக மனுஷங்க கிட்ட எப்படி முறையிடுவீங்களோ அந்த மாதிரி பெருமாள் கிட்ட முறையிடுங்க. பெருமாளை உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப துரோகம் செய்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் பெருமாள் அப்படிலாம் கிடையாது. பெருமாளை உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சி மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே வந்து முறையிடுங்க. நிச்சயம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை காண்பீங்க. உங்களுடைய பூஜையை காலையில் நிறைவு செய்து கொள்ளுங்க. அவ்வளவு தாங்க. இந்த ஏலக்காய் மாலை பெருமாளுடைய படத்தில் நாளைய சனிக்கிழமை போட்டுட்டிங்கன்னா 3 நாட்கள் அப்படியே வந்து இருக்கட்டும். அதன் பின்பு அந்த ஏலக்காய் மாலைகளை எடுத்து தினமும் அந்த ஏலக்காய்களை நன்றாக பொடி செய்து நீங்கள் குடிக்கக்கூடிய பாலில் போட்டு வீட்டில் இருப்பவர்களும் நீங்களும் சேர்ந்து குடித்து விடுங்க. இப்படி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்த அந்த ஏலக்காய்களை பாலில் போட்டு குடிக்கும்போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். பணப்பிரச்சனை, கடன் சுமை, சுபகாரிய தடை, குழந்தை இல்லாதவங்க, குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைப்பவங்க, குடும்ப செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ மேல் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும். இந்த வழிபாட்டை வந்து இந்த வாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாளை வரக்கூடிய சனிக்கிழமை தினத்தில் செய்ய முடியாதவங்க இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏலக்காய்களை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்து அல்லது மாலையாக போட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் பெருமாளுடைய அருளால் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
ஸோ இவ்வளோ நேரம் புரட்டாசியுடைய 2வது சனிக்கிழமை ஒரு சிறப்பு வழிபாடை வந்து ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தகவல்களை தெரிஞ்சு இந்த தகவல்களை வந்து ஃபாலோ பண்ணட்டும். இந்த சனிக்கிழமை வேற ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.